மகரம் ஒரு உறவு ஏற்பட போகுது. மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மகர ராசிக்கு இந்த மாதத்துல கரியரா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷன் படிப்பு சார்ந்த விஷயங்களை என்ன மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மகர ராசிக்கு 7.5 சனி இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மகரத்துக்கு 7.5 சனி இல்ல. பட் இருந்தும் சனியோட தாக்கம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு சில பரிகாரங்களும் இருக்கு. சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தான். ரொம்ப அப்படியே கஷ்டப்படுற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். 10,000 செலவு பண்ணுங்க, 11,000 அதெல்லாம் அவ்வளவு சீல நம்மளுக்கு வேணாம். சிம்பிள் பரிகாரங்கள், கோயில் குளங்களுக்கு போறதே நம்ம லைஃப்ல வந்து அவ்வளவு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா நான் நம்புறேன். அதே மாதிரி என்ன பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நான் அதை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன். சோ நான் தான் வந்து சொல்ல போறேன். சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகரத்துக்கு காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபன் வந்து சனி பகவான். மகரம் அப்படின்னு நீங்க வந்துட்டாலே அது வந்து அங்கீகாரம், பேர், புகழ், அதாவது உயர்ந்த ஒரு நிலைதான் மகரம். மலை, மவுண்டன், பெரிய பெரிய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, உயர்ந்த நிலைகளை பத்தி பேசுறது எல்லாமே வந்து மகரம். ஓகேங்களா? அந்த பெரிய பெரிய விஷயங்களை ஏன் மகரம் குறிக்குது அப்படின்னா, இது காலச்சக்கரத்துடைய 10வது ராசி. ஒரு 10 அப்படின்னு வந்தாலே அது வந்து இதோட கனெக்ட் ஆகும். சனின்னு வந்துட்டாலே அதாங்க. அதுவும் 10 வந்து உயர்ந்த மலை, உச்சி, மலையோட உச்சி தான் மகரம். அப்ப மகர ராசியில பிறக்கிறவங்களோட குணாதிசயம் தான் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ், குறிக்கோள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்த எண்ணங்களோட தான் பிறப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குழந்தைய 5 வயசு குழந்தையா இருப்பேன், என்னப்பா நீ ஆக போறேன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆகணும்ப்பா, நான் இன்ஜினியர் ஆகணும்ப்பா, நான் அது ஆகணும்ப்பா. அதுங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும். அது மாதிரிதான் மகர ராசிக்கும் அந்த ஒரு கரியர் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆகும்போது பெரிய ஒரு இடத்த அடையணும், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும், நம்ம போய் நின்னா ஒரு 10 பேருக்கு நம்மளுக்கு தெரியணும். அதுதான் மகரம். பட் இதை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இல்ல. இருந்தாலுமே குரு பகவான் உங்களை பாக்குறது அப்படின்றது வெகு 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 சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப சப்போர்ட் கொடுக்க போறாரு. ஸோ பொருளாதார ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஜூலை உங்களுக்கு செகண்ட் வீக்ல இருந்தே இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க பணத்தை வந்து கொடுப்பீங்க. அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் இடத்தோட அதிபனே வந்து குரு உச்சமாயி உங்களை பாக்குறதுனால நிறைய தான தர்மங்கள் பண்றது, கோயில் குளங்களுக்கு போறது, ஏழை எளியோர்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது, ரொம்ப சப்போர்ட் பண்றது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது எல்லாமே இருக்கு. நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு சனி. சனி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி குரு பகவானும் ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. தொழில் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அகைன் குரு உச்சம். ஸோ 7ல உங்களுக்கு ஏதாவது அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து கோச்சா ரீதியா உச்சம் ஆகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 7லயே உங்களுக்கு குரு உச்சமா இருக்கிறதுனால நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு குரு வந்து எடுத்துட்டு வருவார். பாசிட்டிவான விஷயங்கள் தான் குரு உங்களுக்கு சொல்றாரு. ஸோ குரு பாசிட்டிவான விஷயங்கள், லைஃப்ல ஒரு சேஞ்சு, ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தவறாம மிஸ் பண்ணாம இருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். மேரேஜ் ரிலேட்டடா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ஏதாவது உறவுகள் ஏற்படுதா, இல்ல நமக்கு கமிட்மெண்ட்டுக்குள்ள போலாமா, நம்பலாமா நம்ப கூடாதா, நம்புறதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. அதாவது மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிலே சூரியன் இல்லையா? சோ 7ஆம் வீட்டிலே குரு. கண்டிப்பான முறையில புது உறவுகள் குடும்பத்துல வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள், நிச்சயமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இல்ல ஃபேமிலியில ஏதோ ஒரு புது உறவை நீங்க இன்வால்வ் பண்றது,
எல்லாமே நடக்கும். மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. குரு பலம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மகர ராசியில இருக்கவங்களுக்கு நிச்சயமாக குரு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. குரு பலம் உங்களுக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. பிகாஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடுகள்ல என்னன்னா கேந்திர வீடுகள். கேந்திர வீடுகள் முக்கியமான ஒரு வீடுகளா நம்ம பார்க்கப்படுது. 1, 4, 7, 10. சோ 10ன்றது மகரம், காலச்சக்கரத்துடைய 10. அதே மாதிரி அந்த 10க்கு 7ஆ என்ன வருது? கடகம். அந்த வீட்டுல தானே குரு உச்சம். சோ ஒரு 4, ஒரு 10. ஸோ 2 கேந்திர வீடுகள் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ திருமண வாய்ப்புகள், திருமண உறவுகள், புது உறவினர்கள் உங்க குடும்பத்துல வந்து ஜாயின் பண்றது, எல்லா வித பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும். வாய்ப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்க வந்து கோல் ஓரியன்டா இருப்பீங்க. கரியர்ல அச்சீவ் பண்ணணும், கரியர்ல ஒரு சாதனையாளரா மாறணும், இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் நான் என் லைஃப்ல பண்ணி முன்னாடி வரணும், இப்படிதான் உங்க மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மேரேஜ்ன்றது உங்களுக்கு முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் உங்களுக்கு உங்க கரியர் தான். பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குரு சொல்ல வர்றது என்னன்னா, மேரேஜ் வயசுல இருக்கவங்களுக்கு பேரண்ட்ஸ் இப்ப பாத்துட்டே இருந்தீங்கன்னா உடனே முடியும். டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயம் அப்படியே முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பசங்களை எல்லாம் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் காலகட்டம். அதுவும் ஜூலை இதுக்கு மிகவும் ஒரு அடித்தளம் போடுற மாதிரி, ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த டைம் பீரியட்ல சனி வேற உங்களுக்கு வக்ரமா போறாரு, அது ஒரு காரணம். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு சனி கொண்டு வர போறா அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கிற பசங்களுக்கு பொறுத்த வரைக்குமே, மகரத்தை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, சிறு வயசுல கொஞ்சம் தாமதம், நிதானம், மந்தம், ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஒரு சர்டன் ஏஜ், ஒரு 13, 14 ஏஜுக்கு மேலதான் வந்து அவங்களுடைய முழு திறன் வந்து வெளியே வரும். சின்ன வயசுல அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு ஓப்பனா ஆக மாட்டாங்க. மகர ராசியில குழந்தைகளை நீங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும், தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும். அவங்க உண்மையிலேயே டேலண்டட் தாங்க. நீங்க சொல்லுவீங்க என் குழந்தைக்கு இல்லாத டேலண்டே இல்லைங்க, எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வரோங்க. ஆனா என்னவோ தெரியல, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுங்க. ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, குழந்தையால வெற்றி பெறவே முடியல, ஏதோ ஒரு தடைப்படுது. அது எல்லாம் மகரத்துக்கு உண்டு. அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த மகரம் வந்து அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரும். பட் இந்த டைமும் ஒன்றும் உங்களுக்கு பயம்லாம் கிடையாது, ஓகேங்களா? இந்த டைம்ல உங்களுக்கு 7ஆம் வீட்டுல வந்து குரு உங்களுக்கு உச்சமா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் தான். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய படிக்கிற பசங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க நீங்க படிச்சது போதும், நான் வெளிநாட்டுல போய் படிக்கலாம்னு ஆசைப்படுறேனாலும் நோ ப்ராப்ளம். இப்பத்துல இருந்தே ஃபவுண்டேஷன் போடுங்க. எடுத்த உடனே நம்ம ஃபாரின் போக முடியாது இல்லையா? ஸ்மால் ஸ்டெப்பா எடுத்து வைங்க. சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது நிச்சயம் ஒரு நாள் அந்த ஒரு கொடியை நீங்க நாட்டுவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ மகர ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண உறவுகளா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள், கரியர், எல்லாத்துலயுமே குருவோடைய பார்வை, குருவோடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு மாற்ற முடியாத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. குரு அருள் இல்லை எனில் திரு அருள் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ குரு பகவான் நல்லதே பண்ணுவாருன்றதை மட்டும் நம்பிக்கையோட இருங்க. தனுசு ராசி இப்ப தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கணும் இந்த மாத பலன் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அதை போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவானுக்கு மட்டும் எள்ளு விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சனிக்கிழமைகளை போட்டு வாங்க, பாசிட்டிவான விஷயங்கள் வரும். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.